ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நாங்கள் வந்து மாடி தோட்டம் வச்சுருக்காங்க. மேலே தோட்டம் கிடையாது, பூச்செடி எல்லாமே இருக்குது. அதில் வந்து நான் வந்து சோளம் போட்டிருந்தேன். ஆனால் சோளம் தான் பயிர் பண்ணியிருந்தேன். இது வந்து வளர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். நிறைய சோளம் போட்டிருந்தேன். ஆனால் இது வளர்ந்து வந்ததுக்கப்புறம் மேலே இப்படி ஒரு பூ வந்துச்சு. அப்புறம் நான் நினச்சேன், இது சரி ஒரு வேளை சோளம் இல்லையே, கோதுமை எதவே காக்கா புறா எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கோதுமை அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. கோதுமை தான் முளைச்சி வந்திருக்கும் அப்படின்னு நினச்சி நான் அதை விதை எடுத்து பிச்செல்லாம் பார்த்தேன். ஐயோ, இது சோளம் இல்லை கோதுமை அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்படியே நிற்கட்டும் அப்படின்னு. அப்புறம் திரும்ப வந்து 2-3 நாள் முன்னாடி வந்து பார்த்தா சோளம் அப்படின்னு நினைக்கிற இது சைடில் இந்த மாதிரி பூவெல்லாம் விட்டுருக்கு. அப்போ தான் சரி, நான் சோளம் எப்படி இருக்கும், நாம் வந்து பறித்து தான் வாங்கி தான் சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி பயிர் பண்ணி எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. நிறைய விதை போட்டிருந்தேன், 2 தான் முளைச்சி வந்துடுது. பார்த்தப்போ எல்லாம் சோளம் தான் நினச்சேன். பூ பார்த்தப்போ கோதுமையாக இருக்கும்னு நினச்சேன். இப்போ பார்த்தா பக்கத்தில் பாருங்கள், எல்லா பக்கத்தில் அந்த மாதிரி சோளம் ஒரு பூ இது மாதிரி இருக்குது. அப்போ தான் நான் யூடியூப் எடுத்து பார்த்தப்போ சோளம் செடி இப்படி தான் நிற்கிது, மேலே பூ வரும், எல்லா பக்கத்தில் தான் இப்படி காய் வரும் அப்படின்னு இருக்குது. நான் நினச்சேன் மேலே கொண்டையில் தான் வரும்னு. தெரியாது இல்லையா நமக்கு, ஃபஸ்ட் டைம் ஆனதுனால. சரி, அப்போ வந்து ஒரு வீடியோவில் போட்டிருந்துச்சு, இந்த மாதிரி மேலே இருக்கிற பூவை எடுத்து அந்த அந்த இதாக சின்னதாக இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து தேய்ச்சி விடணும் அப்படின்னு. அதனால் நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் இந்த பூவை கொஞ்சம் பறிச்சுட்டு இப்படி எல்லா பூவிலையும் இப்படி தேய்ச்சி விட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் நிறைய பயிர் அந்த சோளத்தோட அந்த இது உண்டாகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது அங்கே இருக்கட்டும். நான் நிறைய பயிர் போட்டதில் இவ்வளோ தான், 2 சோளம் தான் வளர்ந்துருக்கு பாருங்கள். நமக்கு பக்கத்தில் வர பீச் வரையா உப்பு காற்று எப்போவுமே அடிச்சுட்டு இருக்கும். அதனால் ரொம்ப செடியெல்லாம் ரொம்ப இதாகி போயிடுது. கொஞ்சம் தான் வச்சதுலேயே கொஞ்சம் செடிங்க தான் பிடிச்சிருக்கு பாருங்கள். பாவல் எல்லாம் விட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா வந்து என்னோடய சேனலில் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி எல்லாம் போட்டிருக்கு பாருங்கள், சின்ன தக்காளி எல்லாம் வந்திருக்கு. கொஞ்சம் செடிங்க தான் வச்சுருக்கு. ஆனால் வந்து சோளம் எனக்கு இந்த மாதிரி வர்றது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வந்து பண்ணுறேன். அதனால் நான் சரி திரும்பவும் கொஞ்சம் சோளம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதையும் போட்டு வைக்கலான்னு. அன்றைக்கி இந்த அளவுக்கு தான் நிறைய தான் போட்டேன். ஆனால் வந்து எனக்கு 2 சோளம் தான் கிடச்சிது. இப்போ அதனால் இன்னும் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதையும் போட்டு விட்டுடலாம். ஏன்னா எல்லாமே கோணியில் அந்த மாதிரி தான் வச்சுருக்கு.